அடுத்த வழக்குங்க சார். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திச்சிருப்பதை நாம பார்த்துக்கிறோம். இது நட்புக்கு ஒரு ஆதாரத்தை எப்படி காட்ட முடியும் அப்படின்னு நீதிபதியே கேள்வி எழுப்பி இருக்கிற ஒரு வழக்கை பத்தி பேசலாங்க சார். நானும் தெரிந்து கொண்டேன் ஹைகோர்ட்ல பார்க்கும்போது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு வித்தியாசமான கோணத்துல சிந்திக்கிற ஒருத்தர். அது எல்லா ஜட்ஜஸும் தேர் எக்ஸல் இன் தேர் எபிலிட்டிஸ், அது ஒன்றும் குறை சொல்ல. பட் இந்த மாதிரி பாருங்களா, ஒரு 2 பெண்மணிகள் லவ் பண்றாங்க, லெஸ்பியன் மாதிரி. அதுக்கு அவரு இஸ் கோயிங் ஃபார் ட்ரைனிங். அது ஒரு இதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் இருக்குன்னா அது எப்படி என்ன ஏது அப்படின்றத இவர் போய் ஒரு ஆய்வு பண்றாரு. இஸ் அண்டர் கோயிங் அந்த இது சைக்காட்ரிக் இது மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. ஸோ அதனால இப்பவும் பாருங்களேன், ஒரு நட்புன்னு சொல்றான். நட்புன்னா என்ன தெரியுமா? ரஜினிகாந்த் சொல்றான்ல, தேவான்னா யார் தெரியுமா, அந்த மாதிரி சொல்ற மாதிரி நண்பேண்டா மாதிரி. எப்படி நட்பு? இப்போ உதாரணமாக ஒருத்தர் பெரியசாமின்னு ஒருத்தர், அவர் தஞ்சாவூர்காரர், கணேசன்றவர் ஈரோடுக்காரர். இப்போ இந்த 2 பேருக்கும் கொஞ்சம் தூரமே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க 2 பேரும் இதுல கணேசன் என்றவர் பெரியசாமிக்கு தன்னுடைய உடல் உறுப்பை தானம் செய்ய விரும்புகிறார். அதை அது லெட்டர் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது கமிட்டிக்கு. கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அங்கீகாரம் செய்வதற்கு கமிட்டி இருக்கு. ஒரு எது தானம் செய்யறதா இருந்தாலும் உடல் உறுப்புகள் தானம் செய்யணும், அந்த கமிட்டி சரிபார்ப்பதற்காக தமிழ்நாடு அரசின் குழு இருக்கு. ஆனா அந்த குழு ஒத்துக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நீ தர முடியாது, நீ எந்த விதத்துல நீ உறவினரும் அல்ல, ஒரு நட்பு ரீதியாக ஒரு நண்பனும் அல்ல, உறவும் அல்ல, நட்பும் அல்ல நீ. அதனால உனக்கு நீ இந்த மாதிரி கொடுக்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன வழியாக இருக்க முடியும்? தஞ்சாவூர்ல இருந்து ஈரோடுக்கு இருக்கிற ஒரு நண்பருக்கு தெரியாது. இப்ப நான் சென்னையில இருக்கேன், என்னுடைய நண்பன் எங்க ஊர் குளத்தூர்ல இருக்கான்னு வச்சுங்களேன், பள்ளிப்பட்டு குளத்தூர்ல இருக்கான். ஸோ அவன் இந்த மாதிரிடா ஒரு 10,000 ரூபாய் அனுப்பு, அல்லது ஏதோ ஒரு செலவுக்கு பணம் வேணும், அல்லது ஒரு உதவி வேணும், அந்த மருத்துவ ரீதியா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நான் செய்வதற்கு தயங்க மாட்டேன். ஆனா சிறுநீரகம்னு கேக்குறாங்க. அததான் சொல்றேன். ஆனால் இது உடல் உறுப்பு. அந்த உடல் உறுப்பை கொடுப்பதற்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் தான் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ற கமிட்டி நோன்னு சொல்லுது. இதுல வேற ஏதோ உள் விவகாரம் இருக்கு சந்தேகப்படலாம். எஸ், அந்த பணம் சம்பந்தமாக ஏதோ லஞ்சம் வாங்கி கொண்டு அல்லது சட்டத்திற்கு புறம்பாக இவர் தன்னுடைய உடல் உறுப்பை கொடுக்குறாரு, கிட்னியை கொடுக்குறாரு, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நாட் அட் ஆல் பாசிபிள்னு சொல்றாங்க. அதை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இது பத்தி ஒரு விரிவா ஆலோசனை பண்றாரு. நட்புன்றதை எப்படியா ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ பஸ்ல போறோம், ஒருத்தர் பக்கத்துல டிக்கெட் வாங்காம இருக்காரு, உடனே ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒன்று பிரச்சனைனா உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் டிக்கெட் வாங்குறாரு. பேசும்பொழுது தெரியுது அவருக்கு சஃபரிங் லாட், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படியா சார், நானும் முயற்சி பண்ணுறேன் சார், நான் கொடுக்குறதுன்னா கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்றது மொத்த கிட்னியும் 2 கிட்னியும் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு பீஸாக தான் எடுத்து போடுறாங்க மாற்று சிகிச்சை செய்யும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொடுக்கறதுக்கு தயார் இருக்கும்போது ஏன் கமிட்டி மறுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம், இவன் சொந்தக்காரனும் அல்ல அல்லது நண்பனும் அல்ல. நண்பன் என்பதற்கு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ஆள் ஈரோடு, இவர் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி அதை நட்பை ப்ரூவ் பண்றதுக்கு எப்படிங்க இது சாத்தியம்? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அவர்கள் 2022 இதே மாதிரி ஒரு கேஸ் டீல் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பர்த் சர்டிபிகேட் இருக்கு, கணவன் மனைவிக்கு குடும்ப அட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு, வாரிசு சர்டிபிகேட் இருக்கு. ஆமா, இப்ப ஆதார் கார்டு வேற இருக்கு. ஆதார் கார்டு இன்னும் பிரச்சனையில இருக்கு, இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு வைங்களேன். இவ்வளவும் ஆதார் கார்டு இருக்கு, பர்த் சர்டிபிகேட் இருக்கு, படிச்சு பள்ளிக்கூட டிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. நட்புக்கு சர்டிபிகேட் இல்லையே அப்படின்னு சொல்லி. காதலுக்கும் சர்டிபிகேட் இல்லை. காதல் எனக்கு காதலுக்கும் எனக்கு தெரியல, நான் காதலிக்காததுனால எனக்கு தெரியல. காதலுக்கும் சர்டிபிகேட் இல்லைன்னு போது அது நட்பாக வருகிறது இல்லையா, உறவு, அதன் மூலமாக உறவு ஏற்படுகிறது. ஸோ இந்த நட்புக்கு சம்பந்தமா எந்த ஒரு சர்டிபிகேட்டும் யாராலும் கொடுக்க முடியாது இல்லையா. நட்பு என்பது இயல்பு இல்லை, காதல் என்பதும் இயல்பு, தமிழ் கற்பது என்பதும் இயல்பு, பேசுவது என்பது இயல்பு. இதெல்லாம் இயல்பான விஷயங்கள், நீங்க சொல்லியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ தமிழ் கற்றுக்க முடியுமா அப்படின்னா தமிழ் கற்றுக்கும் இல்லை, நம்ம பேசுகிறோம்ல, அதுவே ஒரு கற்றுக்கிறது தானே. அந்த மாதிரி தான் நட்புன்றது ஒரு உறவு.
அந்த உறவை வந்து இது பண்ண முடியாது. இதனால கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அங்கே ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்ரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டுங்க, இங்கே இருக்கிற கமிட்டியும் கேளுங்க, கேஜி ஹாஸ்பிட்டலும் கேளுங்க, 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு நீங்கள் தெரிவிக்கணும். இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என்று அந்த வழக்கு நடக்கிறதோ அன்று இரவே 7 மணிக்குள் தெரிவித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அதை தான் ஜஸ்டிஸ் வெங்கடேஷன் சொல்றாரு. ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்கிறார், ஒரு நட்புக்கு ஒருத்தன் கொடுக்கணும்னு விரும்புறான், அவனை வந்து வேற எதனா பணம் வாங்குறான் கொள்றான் அப்படின்னா நீங்க ஒன்னா சொல்லுங்க. அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுங்க. அரசும் சில காரணங்களுக்கு தானே சார் கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சார். நீங்க நிறைய உறுப்பு திருட்டெல்லாம் இப்ப நடப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஃபெரா ஃபெமா என்னென்னமோ கேஸ் இருக்கு சார், நிறைய இருக்கு. ஒரு ஏழை இன்னொரு ஏழைக்கு உதவுறான்னா அதுக்கு வெறும் பணம் மட்டுமா காரணமா இருக்கும்? இருக்காது, நட்பும் காரணமாக இருக்கலாம் இல்லையா? அதனால எங்கேயோ ஒன்று கிடைக்கிறத வந்து அது அவன் உயிரே வந்து மாய்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இது எப்படி வந்து செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்றது தான் நீதிமன்றம் யோசிக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், சட்டம் என்று சொல்லப்படுவது வேறு, நீதியும் தர்மம் என்று சொல்லப்படுவது வேறு. சட்டம் வேறு, நீதி தர்மம் வேறு. சட்டம் வந்து கீழ்கோர்ட் வரைக்கும் தான் செல்லுபடி ஆகுது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும். ஆனால் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நீதியை பார்க்கிறது, தர்மத்தை பார்க்கிறது. ஸோ அதனால மக்களின் நலனை பார்க்கிறது. அதான் நீதி நேர்மை நியாயன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களின் நலன் என்னவாக இருக்க முடியும், இன்றைய தேதியில் எப்படி இருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த 2 பேருக்கு இடையில அர்ஜுனுக்கோ அவன் கருப்பன் முத்து கருப்பனுக்கோ யாருக்கோ கிடைக்குதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நட்புக்குள்ள சர்டிஃபிகேட் தர முடியாது. நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு 4 வாரத்துக்குள்ள இது வந்து ரிசல்ட்டை முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால இட் இஸ் கோயிங் ஆன். அவருக்கு நல்ல நிலை கிடைச்சதுன்னா டெஃபினெட்லி அவருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிட்னியும் அவருக்கு புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே.